السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் படைப்பினங்களை பற்றிய பல்வேறு செய்திகளை குறிப்பிடுகிறான். படைப்பினங்களை பற்றி பேசுகிற இறைவன் அவனுடைய படைப்புகளில் ஆக உயர்ந்தவர்கள், மேன்மை மிக்கவர்கள் மனிதர்கள் என்கிற செய்தியை இவ்வாறு குறிப்பிடுவான். வலகது கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் ஆக உயர்ந்தவர்கள் மனிதர்கள். இந்த மனித சமூகத்திற்கு அவசியமான ஒரு விஷயத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி அருள்மறையினுடைய மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் ஒரு கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி தொடுக்கிறான். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒரு பாமரனுக்கு கூட அறிந்த ஒரு விஷயம்தான், அறிந்தவனும் அறியாதவனும் என்றைக்கும் சமமாக மாட்டான். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் மத்தியிலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுவதன் நோக்கம் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது ஒவ்வொருவனுக்கும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லவா, தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒரு காரியம். நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டு சிந்தித்தோம் என்று சொன்னால், கல்வி என்றால், அறிஞர் என்றால் பெயருக்கு பின்பாக பல்வேறு பட்டங்களை இட்டுக் கொள்பவர்களை மட்டும்தான் அறிஞர்கள் என்றும் கல்வியாளர்கள் என்றும் நாம் போற்றுகிறோம். முதன்மையான ஒரு செய்தி, கல்விக்கும் கலைக்கும் மத்தியிலே இருக்கிற வேறுபாடை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பயிற்றுவிக்கப்படுகிற அனைத்தும் கல்விகள் அல்ல, கலைகள் தான். ஒரு மாணவன் 12வது வகுப்பை நிறைவு செய்கிறான், பல் மருத்துவராக வேண்டும் என்று நினைக்கிற அவன் அதற்குரிய படிப்புகளை கல்லூரியிலே பயிலுகிறான். அதே போன்று மற்றொரு மாணவன் நரம்பு சார்ந்த மருத்துவராக வேண்டும் என்று அதற்குரிய விஷயங்களை பயிலுகிறான். இரண்டு மாணவர்களும் எடுத்துள்ள துறை என்பது ஒன்றுதான், மருத்துவத்துறை. ஆனால் அதில் இருக்கிற உட்பிரிவுகளின் மூலமாக சில விஷயங்கள் வேறுபடுகின்றன. பல் மருத்துவரினுடைய வேலையை நரம்பு சார்ந்த மருத்துவர் செய்ய முடியாது, நரம்பு சார்ந்த மருத்துவரினுடைய வேலையை பல் மருத்துவர் செய்ய முடியாது. இதுபோன்றுதான் பல்வேறு வேறுபாடுகள் இந்த கலைகளுக்கு மத்தியில இருக்கிறது. இந்த கலைகளை இறைவன் நமக்கு வழங்கிய நோக்கம், இந்த கலைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளீட்டு செல்வங்களை நாம் ஈன்று கொள்ள முடியும். ஆனால் இதை வைத்து மட்டும் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்பெற்றுக் கொள்ள முடியுமா இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பின்பு அல்லாஹும் ரசூலும் குறிப்பிடுகிற அந்த கல்வியை கொண்டு நோக்கம் எது? அல்லாஹும் ரசூலும் எதை குறிப்பிடுகிறார்களோ அந்த கல்வியை கொண்டு நோக்கம் மார்க்க கல்விதான். இவ்வுலகத்தினுடைய கலைகளை கற்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு தயார் செய்கிறோமோ அதே பெற்றோர்கள் மார்க்க கல்வியினுடைய விஷயத்திலேயும் சிறிது கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாழுகிற சமூகத்தில் பெயர்தாங்கி இஸ்லாமியர்களாக பல நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய ஒரு விஷயம். இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று பேசுகிற நபர்களுக்கு தொழுகையினுடைய அடிப்படைகள் கூட அறிவதில்லை, எப்படி தொழ வேண்டும் என்கிற முறைகள் தெரியவில்லை. அடிப்படையான தொழுகையுடைய விஷயங்கள், கடமையான குளிப்பினுடைய விஷயங்கள், இதுபோன்று ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமிற்கு அடிப்படையான கல்விகளை கூட அவன் அறியாத நிலையில இருக்கிறான். இதனுடைய காரணம் அவனுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிற பெற்றோர்கள். நபி அவர்கள் குறிப்பிடுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் பொறுப்புதாரி, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் பொறுப்புதாரி. இதுபோன்று ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள்.
மார்க்கத்தினுடைய கல்விகளை உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் நாளை மறுமையில ரப்பு கேட்கக்கூடிய நபர்களில் முதன்மைப்பட்டவர்கள் அந்த பெற்றோர்கள். எனவே மார்க்க கல்வியினுடைய மகத்துவம் என்பது அதனை உணர்ந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் அதை ஊட்டி வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்க கல்வியை பயின்ற ஒருவன் நிச்சயமாக இம்மையினுடைய மறுமையினுடைய வெற்றியை அவன் அடைந்து கொள்ள முடியும். நாம் நினைப்பது போல் எளிதிலே கிடைக்கக்கூடிய கல்வி இந்த மார்க்க கல்வி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரா, அல்லாஹ் யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று சொல்லுகிறானோ, யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று நினைக்கிறானோ, யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், மார்க்கத்தினுடைய கல்விகளை அவர்களுக்கு கொடுப்பான் என்று நபி அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாம் முயற்சிக்கிற அந்த தருணத்தை வைத்துதான் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் மார்க்க கல்வியினுடைய தகுதி படைத்தவர்களாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவான். எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மார்க்க கல்வியின் மீது அதிகமாக காதலை வைக்கக்கூடிய, அதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள்வானாக. மார்க்க கல்வியை அறிந்து அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி தந்தருள்வானாக. நம்முடைய ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மார்க்கத்திற்கு சேவையாற்றக்கூடிய பெரும் அறிஞர்களை உருவாக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.